அல்வாதி பார்க்குள்ளே தான் இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம். பெஸ்ட் ஃபேமிலி ஸ்பெண்டிங் ஒரு டைம். அதாவது நம்ம குதிரையை சொந்தமாக ஓட்ட போகிறோம், நம்மளே ஓட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்துட்டு ஹத்தா டேம். பின்னாடி தண்ணி தெரியுதா? ஸோ மலைகளுக்கு நடுவில் ஒரு தண்ணி, அந்த தண்ணியில் போட்டு. ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு பின்னாடி ஒரு லேண்ட்மார்க் இருக்குது, தட் இஸ் விசிட் ஹட்டா. இதுதான் ஹட்டா துபாய். துபாயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ட்ராவல் இருக்குது. அபுதாபிலேருந்து வரவங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் மேபி ட்ராவல் இருக்கலாம். பட் டிஸ்டன்ஸ் மெயின் கிடையாது. பட் துபாயிலேருந்து இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு நிறைய பேர் தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. ஹத்தா துபாய், விசிட் ஹட்டா. ஸோ எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். ஹத்தாவில் வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ், அப்புறம் பார்க் இருக்குது, மவுண்டன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் இருக்குது. அண்ட் இந்த ரவுண்ட் அபவுட் ரொம்ப ஃபேமஸ். அந்த ரவுண்ட் அபவுட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு ட்ரெடிஷ்னல், அந்த பழங்காலத்தோடைய ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ரவுண்ட் அபவுட் கிட்ட போய் எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம், பட் நம்மளால் அது கவர் பண்ண முடியல. ஸோ இன் பிட்வீன் அந்த டிஸ்டன்ஸில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ வி ஆர் ஸ்டார்டட் ஃப்ரம் ஹியர் நவ் டு கோயிங் ஹத்தா. ஸோ வீடியோக்குள்ளே போய் நம்ம என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸில் டவுட் இருக்குது, இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தேவைப்படுது, இல்லை நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்க, இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் இட்ஸ் மீ நூர் இன்ஸ்பயர். ஸோ ஹத்தாவில் என்ன இருக்குன்றதை விசிட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அல்வாதி பார்க்குள்ளே தான் இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம். பெஸ்ட்டு ஃபேமிலி ஸ்பெண்டிங் ஒரு டைம். நல்ல பார்க் இருக்குது, குழந்தைங்க வந்தால் நல்லா விளையாட முடியும், அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் சிட் அவுட் மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வந்து உட்காரலாம். அதுக்கப்புறம் இங்கே விளையாடுறதுக்கும் வாக்கிங் பண்ணுறதுக்கும் ஜாலியாக கை கொடுத்து பேசிட்டு போகிறதுக்கும் நல்ல ஒரு ஸ்பாட் இது. ஃபேமிலி ஸ்பெண்டிங்கு பெஸ்ட்டு பிளேஸ் அல்வாதி பார்க். அல்வாதி பார்க்கில் என்னென்ன இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே, உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் உட்காரத்துக்கு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஊஞ்சல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஊஞ்சலுக்கு உண்டான இடம் இருக்குது. அப்படியே நேராக நம்ம திரும்பி போனால் இங்கேருந்து ஒரு இடம் வருது. இது வந்து பார்க்கு அண்ட் சிட் அவுட்டு. நிறைய இங்கே உட்காரத்துக்கு இடம் இருக்குது. அண்டு நல்லா ஜாலியாக வந்து ஃப்ரீயாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடம் தான். ஸோ நிறைய குழந்தைங்க உட்காந்து பால்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப அட்மாஸ்பியரே ரொம்ப பார்க்க அழகாக லுக்காக இருக்குது. இந்த பார்க்கு எல்லா இடத்துலையும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. பட் பார்க்கில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரைவசி இருக்கும். நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சில இடம் தான் அது. அல்வாதி பார்க், துபாய் ஹத்தா அல்வாதி பார்க்குள்ளே தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறோம். பார்க்குக்கு வந்து ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரி இடம் தான் அது. ஸோ நல்லாயிருக்கு இந்த ஒரு வியூ அண்டு பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைதி எல்லாமே நல்லா இருக்குது. ஹத்தாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பார்க் இது தான். உள்ளே என்ட்ரி ஆன உடனே லெஃப்ட் சைடில் அல்வாதி பார்க் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஈவினிங் டைம்ன்றதுனால வெயில் கொஞ்சம் இறங்கி இருக்குது. இந்த வாக்கிங் ட்ராக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய பார்க் தான் அது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. நிறைய அந்த பேரிச்சம்பழம் மரம் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ பார்க்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட் எங்கே போகணுன்றது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்துட்டு ஹத்தா டேம். பின்னாடி தண்ணி தெரியுதா? ஸோ மலைகளுக்கு நடுவில் ஒரு தண்ணி, அந்த தண்ணியில் போட்டு. அந்த வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த போட்லாம் இருக்குது. அந்த போட்டுக்கு உண்டான இடம் இது. இந்த இடத்துல போய் நம்ம பே பண்ணி போட் வாங்கிக்கிட்டு அங்கே போகலாம். காயக்கும் இருக்குது, நம்மளே துடுப்பு போட்டு கூட போகலாம். நல்ல தண்ணி பார்க்க செம்ம அழகாக இருக்குது. அந்த தண்ணி அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. இவ்வளோ மலைகளுக்கு இடையில் அந்த தண்ணி கொண்டு வந்திருக்குன்றதுன்ற ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலி இங்கே நாம் வந்து நிற்கிறது ஒரு ஹியூஜ் பார்க்கிங் இது. அப்படியே இந்த பக்கம் வெளியில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் அந்த எந்த இடத்துல இந்த பார்க்கிங்கில் நிற்கிறேன்னு. ரொம்ப பெரிய லாங் வாக். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. சரி, கீழே இங்கே இவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குது. ஸோ இந்த கீழே பார்க் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மேலே வரணும். ஸோ நம்ம பை வாக் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறோம்.
அதுக்கப்புறம் தான் மேலே வந்திருக்கிறோம். ஸோ மேலே வந்தால் உங்களுக்கு மேலே சில டைம் பார்க்கிங் இருக்கும், பட் சில டைம் பார்க்கிங் இருக்காது. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் கீழே பார்க் பண்ணிவிட்டு வர்றது பெட்ரு. பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போட் வியூ, அப்புறம் இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ கீழே போய் போட்டில் போகணுன்னு நினைக்கிறவங்க போட்லேயும் போகலாம். நம்ம இப்போ போட்டுக்கு ஆக்சுவலி இப்போ நடந்து கீழே போய்கிட்டு இருக்கிறோம். போட்டிங் போல் போட்டிங் போகிறவங்கள பார்க்க போகிறோம். ஸோ போட்டிங்கோடைய காஸ்ட் எக்ஸ்பென்சிவ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ காஸ்ட்லாம் தெரியாது, அந்த டீட்டெயில் கீழே போய் பார்த்தா தெரியும். நான் இப்போ எவ்வளோ தூரத்தில் நடந்து வந்துகிட்டு இருக்கேன்றவங்களுக்கு டீட்டெயில் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் நடக்கணும் போல் கீழே நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். கீழே போய் பார்ப்போம். ஒரு வழியாக கீழே நடந்து வந்தாச்சு. பட் ஆனால் கீழே நடந்து வந்துட்டும் யூஸ் கிடையாது. போட்டில் போகிறவங்க மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ளே போக முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி போட்டில் போகலை, ஏன்னா அந்த பிளானில் வரல. ஜஸ்ட் ஃபார் த ஷூட்டுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறோம். நான் இப்போ உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். இன்னும் கிட்ட தெரியுது உங்களுக்கு அந்த வியூன்னு நினைக்கிறேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு பேக் கேமராவில் பாருங்கள். ஸோ கிட்ட வரைக்கும் நம்ம நடந்து வந்து அந்த வியூ எப்படி இருக்குது, அந்த தண்ணியெலாம் பார்க்க அழகாக இருக்குது. அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு எடுக்கிறதுக்காக தான் மெயினாக நான் வந்தேன். இதுக்கப்புறம் அந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த என்ட்ரி பாயிண்ட்டில் அவங்க என்னை விட மாட்டாங்க. அந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்குது, அந்த என்ட்ரி பாயிண்ட்டில் நம்மளை விட மாட்டாங்க. ஸோ அதிலே இங்கே முடிச்சுக்கிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு பேக் வீடியோவிலேருந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த பார்க்கிங் நின்ன இடம், இதுதான் அந்த பார்க்கிங் நின்ன இடம். நம்ம அங்கேருந்து அந்த சைட்லேருந்து இறங்கி கீழே வந்தோம். கீழே வந்துட்டு இது வந்து போட் ஏரியா. இதில் 5 பேர் போகக்கூடிய போட் இருக்குது, 4 பேர் போகக்கூடிய போட் இருக்குது, 2 பேர் போகக்கூடியது, அப்படி இல்லைனா சிங்கிளாக நான் போகணும், நானே ஓட்டிக்கிட்டு போகணும், பெடல் பண்ணிட்டு போகணுன்னாலும் எல்லாமே இருக்குது. ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபேர்ஸ் வந்துட்டு 50, 100, 150 dirhams அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் போட்டிங் ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகணுன்னு நினைக்கிறவங்க இதில் பெடல் பண்ணிட்டு போகிறவங்களாகவும் போகிறாங்க. வரவங்க நிச்சயமாக இதில் வந்து ஒருத்தர் என்ஜாய் பண்ணலாம். நமக்கு ஆக்சுவலி இன்றைக்கி டைம் இல்லை, அதனால் நம்ம இன்றைக்கி போட்டிங் போகலை. இன்னொரு நாள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா போட்டிங் போகணுன்னு ஒரு தடவை உங்களுக்காக வந்து போட்டிங் போய் காட்டுறேன் எப்படி இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பார்க்கிங் தெரியுது இல்லைங்களா, இந்த பார்க்கிங் தான் இதுக்குண்டான பார்க்கிங். ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக பார்க் பண்ணிவிட்டு மேலே வரலாம். நீங்கள் மேலே நடந்து வர்றதுக்கு இவ்வளோ தூரம் மேலே ஏறி வரணும். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேலே ஏறி வர்றது. மேலே ஏறி வந்தால் இங்கே பார்க்கிங் பண்ணலாம். சில டைம் அவங்க மேலேயும் பார்க் பண்ண அலோவ் பண்ணுறாங்க, நான் முன்னாடி காட்டின மாதிரி. சில டைம் அவங்க கீழே மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ், டைமிங்காக இல்லை பிஸியான்னு தெரியாது. பட் இங்கே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து வந்தால் இங்கே மேலே வரலாம். இங்கே மேலே வந்துருந்து உங்களுக்கு அந்த டேமுடைய அந்த வியூ, அந்த போட் வியூ எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். டேம்லேருந்து கீழே இறங்கி வந்த உடனே குதிரை சவாரி இருக்குது. குதிரை சவாரினா குதிரை கொடுக்க மாட்டாங்க, குதிரையில் உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் ஒன்று போகலாம். அந்த போர்டு தான் இது. ஸோ நம்ம அங்கே போகிறோம், நம்ம ஒரு குதிரை சவாரி போகிறோம். ஸோ வந்ததுக்கு ஒரு குதிரை சவாரியாவது போகாமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ வாங்க நம்ம குதிரை சவாரி போகலாம். ஆக்சுவலி இங்கே வந்து நான் இது வரைக்கும் குதிரை சவாரி போனது இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். இந்த இடம்லாம் போட்டு ரொம்ப அழகாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஏதோ ஆடியன்ஸ் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம் எவ்வளோ குதிரைக்கு ரேட்டுன்னு சொல்லி கேட்போம். இதில் டைமிங் போட்டிருக்கிறாங்க. 3 ரவுண்டுக்கு 15 dirhams, அரை மணி நேரத்துக்கு 50 dirhams, 1 ஹவருக்கு 100 dirhams. 1 ஹவருக்கு 100 dirhamsனால் இந்தியன் மணி 2000 வரும், சரிங்களா. ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு ஷாப்லாம் கூட வச்சுருக்கிறாங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி. ஸோ இப்போது இங்கே ஆள் கம்மியாக இருக்கிறாங்க. மேபி டைம் முடிஞ்சிருக்கலாம் நம்ம வந்த டைம். பட் இங்கே பிஸியாக இருக்கிற மாதிரி இங்கே அந்த சீட்ஸ் அலோகேஷன்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ நம்ம போய் அப்படின்னு குதிரை ஓட்ட போகிறோம். ரெடியா?
குதிரையில் ஏறுறதுக்கு 15 திராம்ஸ் கொடுத்து நம்ம ஹெல்மெட்லாம் வாங்கியிருக்கிறோம். 3 ரவுண்ட் அடிக்கிறாங்க. இந்த குதிரையில் தான் ஏற போகிறோம். பார்க்கவே கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ ஏறிடலாமா? கேச சென்னைக்கா ஃபஸ்ட் டைம் ஏறுறேன். இந்த குதிரையில அப்படியே ஆந்திரா போயிடுவா. अच्छा पकड़ो. मोड़ी अच्छा ஓகே. அதாவது நம்ம குதிரையை சொந்தமாக ஓட்ட போகிறோம், நம்மளே ஓட்ட போகிறோம். இவர் எப்படி ஓட்டுறன்னு கற்றுத்தராரு எனக்கு. ओके वो लेफ्ट साइड ऐसा करें. अच्छा इस तरह करेंगे, ये इस तरह करेंगे राइट जाएंगे, इस तरह करेंगे लेफ्ट जाएंगे. अच्छा ज़्यादा तेज भाग रहे. हाँ अपनी तरफ ऐसा करेंगे तो रुक जाएंगे. अच्छा अभी पीछे पीछे जाने के लिए पीछे नहीं இப்போ விழுவனா என்னன்னு எனக்கு தெரியாது. மாடி ஓட்டுறதுக்கே பயங்கரமாக இருக்குது. अच्छा ஓகே. இப்போ நான் சொந்தமாக ஓட்டுறேன் ஆக்சுவலி. ऐसा हाँ और आगे से பார்த்தீங்களா இப்போ அவர் குட்னு வேறு சொல்கிறாரு. நானே தான் ஓட்டுறேன். கேஜி ரவுண்டில் காணேன். இப்போ நான் ரவுண்ட் அடிக்கணும். ஆக்சுவலி இந்த லெஃப்ட் கயிறு எப்படி திருப்புனா அது இந்த பக்கம் திரும்புது. இது சொந்தமாக நான் ஓட்டுற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. லெஃப்ட் கயிறு திருப்புனா அது தன்னால் அதுவே ஓட்டுது. ரைட்டு கயிறு திருப்புனா ரைட்டில் திரும்புது. ஸோ இது ஒரு ஒன்றும் சும்மா தொழில் இறங்கலடா. சும்மிங்கி ஜம்பிங்கி கராத்தே குங்கும் குதிரை சவாரிலாம் கற்றுக்கிட்டாண்டா குடிச்சிருக்கேன் இந்த தொழில. எப்படி திரும்புது. ரைட்டு கயிறு திருப்புனா ரைட்டில் திரும்புது. ஒன்றுமே பண்ணாமல் கையில் வச்சுருந்தா அது பாட்டுன்னு போகுது. இந்த காலில் இப்படி அடித்தோன்னா அது பாட்டுன்னு போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ 2வது ரவுண்ட் நம்ம வந்துட்டோம் வெற்றிகரமாக. இப்போ 3வது ரவுண்ட் நம்ம போக போகிறோம். 3வது ரவுண்டுக்கு இந்த லெஃப்ட் கயிறு இப்படி திருப்பணும். இப்படி லெஃப்ட் கயிறு திருப்பணும். லெஃப்ட் கயிறு திருப்பு போ. ஹை அவ்வளோதான். நம்ம பேசுகிறது தான் அதுக்கு கோவம் வருதுன்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம பாஷை வேறு, அதோட பாஷை வேறு. இது இவ்வளோ தூரம் என்னை தாங்கி கொண்டு போகிறதே பெரிய விஷயம். ஓட்ட தெரியாதவன் குதிரை ஓட்டினா இப்படி தான் இருக்குமோ. இன்னும் மறக்காமல் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 15 திராம்ஸ் தான் சொல்கிறாங்க. அது ஒரு அஃபோர்டபுள் தான். ஆக்சுவலி உங்களுக்கு தனியாக ஓட்ட கொடுக்குறாங்க, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா கூட ட்ரெயின் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க. நான் லெஃப்ட்டு திருப்பினேன் பார்த்தீங்களா? லெஃப்ட்டு திருப்பினா லெஃப்ட்டு போகுதா? ஓகே அப்படியே நேராக போய்கிட்டே இருக்குது. திருப்பி இங்கே இங்கே பாருங்க, நான் லெஃப்ட்டு திருப்புறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த கயிறு இப்படி திருப்பினா அப்படி திரும்புது. அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் முடிக்கிறோம். ஓகே மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு குத்து இப்படி காலில் இப்படி ஒரு குத்து இப்படி அடிச்சிங்கன்னா அப்படி பாட்டுன்னு போய்கிட்டே இருக்குது. ஓகே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கேமராமேன் கொஞ்சம் முன்னாடி வந்து முடியுங்க. பின்னாடி இருந்தால் எப்படி தெரியும் குதிரை? அவ்வளோதான், நிறுத்திடுவோம். இப்போ பாரு இப்படி 3 ரவுண்ட் 3 ரவுண்டு முடிஞ்சிருச்சான். அதான் அவர் நிறுத்திட்டார். இப்போ அதை வச்சு தான் இறக்கணும். இறங்கிடலாம் நம்ம. பை ஒத்தோட லேக்கியோ உத்தர் ஜாயோ. தேங்க்யூ. சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க உங்களை. இஸ்கா நாம் கே? ஜாயிப் அவர். ஓகேங்களா? இவர் ஓட்டுறதை பார்த்தீங்களா? இப்படி தான் ஓட்டி காட்ட சொன்னார். இப்போ நம்ம அந்த மாதிரி ஓட்டலை, அதனால் நமக்கு ஓட்டி காட்டுறாரு. எப்படி ஓட்டணும் அப்படின்னு நமக்கு ஓட்டி காட்டுறாரு அவர். அவர் மாதிரிலாம் நம்ம ஓட்டணுன்னா 1 வருஷம் ட்ரைனிங் எடுக்கல போல். சும்மா அடித்து தூக்குறாரு நம்ம ஆள். செம்மையாக ஓட்டுறாரு. கமாலே பாய் பார்த்தீங்களா? சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் ரேஸ் ஏற்றுறாரு. இந்த உசேர் கான் தான் நமக்கு அழகாக ட்ரைனிங் பண்ணி தனியாக ஓட்ட கொடுத்தாரு. ஸோ மற்றபடி வேறு யாரும் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ரியலி உசேர் கான் நல்ல ஃப்ரெண்டாக நல்லா ஓட்ட கொடுத்தாரு. தனியாக ஓட்டணும் நம்ம. இது மேலே தான் போயிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு தடவை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். பெரிய ஹியூஜ் க்ரௌடோ பிஸியோ கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ உசேர் கான் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் திங். ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். ஓகே இப்போ நம்ம இருக்கிறது ஹத்தா ஹெரிட்டேஜ் வில்லேஜ். ஸோ ஈவினிங் டைம் முடிஞ்சு நல்ல லைட் டைமில் வந்திருக்கு. அதான் மூஞ்சி அவ்வளோ பளிச்சன்னு தெரியுதா?
ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த லைட் செட்டிங்ஸ். ஸோ நம்ம வந்த டைமும் பிரச்சனை இல்லை, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது லைட் செட்டிங்ஸ்லாம். நான் காட்டுறேன் உங்களுக்கு, நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். அண்டு இதோட என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் தான் நான் பேசுகிறேன். பார்த்தீங்களா, திரும்பின உடனே லைட்டு போச்சா. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் தான் நான் பேசுகிறேன். ஸோ அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே நம்ம போய் ஒன்று ஒன்று என்னென்னு இருக்கிறதுக்கு பார்ப்போம். ஸோ நேராக நம்ம இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். ஹெரிட்டேஜ் வில்லேஜ் ஆக்சுவலி வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் கவர் பண்ணல, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கவர் பண்ணுறேன். ஸோ அவங்க பீரியடில் அந்த டைமில் இருந்தால் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வீடு, அவங்க யூஸ் பண்ண பொருள், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஸோ உள்ளே போய் என்னன்றதுக்குன்னு பார்க்கலாம். உள்ளே என்ட்ரி ஆன உடனே இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் டைம்ன்றதுனால மேபி அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். லெஃப்ட்டு ரைட் ரெண்டு சைட்லேயும் இருக்குது இந்த ஷாப்ஸு. அந்த ஷாப்ஸில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் மேபி. அந்த ஷாப்ஸுக்கு அப்புறம் உள்ளே போனீங்கன்னா ஒரு சின்ன சினிமா ஹால் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த சினிமா ஹால் அப்படியே வந்து என்ன சொல்கிற ஒரு படம் பார்க்குறது, அந்த காலத்தில் அவங்க எப்படி படம் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுருக்குறாங்க. ஸோ இவர் தான் அந்த கேமராமேன், அது நம்ம ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. கை காட்டுறாங்க தெரியுதுங்களா. ஸோ அந்த சினிமா ஹால் தான் முன்னாடி வச்சுருக்குறாங்க. ஸோ இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த சினிமா ஹால். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த சினிமா ஹால், அதுக்கு அந்த டைப்பில் எப்படி இருந்திருப்பாங்க அந்த டைமில் அப்படின்னு காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. டே டைமில் வாங்க, அதுதான் உங்களுக்கு பெட்ரு. ஸோ நான் நைட் டைமில் வந்ததுனால நிறைய விஷயங்கள் அடைச்சி வச்சுருக்குறாங்க. ஸோ அதை நம்மளால் கரெக்டாக பார்க்க முடியல. ஸோ அதை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ டே டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த பாருங்கள், இந்த பழைய கால கார் இருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா பழைய கால கிணறு இருக்குது. அப்புறம் மேலே ஒரு டவர் மாதிரி தெரியுதுங்களே, அந்த டவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து என்ன சொல்கிறது, அந்த காலத்தில் மேலேருந்து அதை பார்க்குறதுக்கு உண்டான டவர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது. அது என்னன்னு தெரியல ஆக்சுவலி. இந்த கிணறு மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த கிணறு வந்து ஆக்சுவலி வந்து மூடி வச்சுருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேலே அந்த பக்கம் போனோம் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஒரு ரூம்ஸ் இருக்குது. லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. நைட்டில் அந்த லைட்டிங்ஸ் பார்க்கணும், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ சூப்பராக கிளியராக தெரியுதுங்களா, எனக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய லைட் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஈவினிங் டைம் வாங்க, அப்படி இல்லைனா நீங்கள் மதிய டைம் வாங்க. நைட்டில் வந்தீங்கன்னா எல்லாமே மூடி வச்சிடுறாங்க, எதுவும் கிளியராக பார்க்க முடியல. ஸோ பெட்டர் நீங்கள் மதியம் டைம் அப்படி இல்லை ஈவினிங் டைம் வர்றது பெட்ரு. இந்த டோர்ஸ்லாம் தெரியுதுங்களே, அந்த டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் பட் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பழைய காலத்துடைய அந்த அவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள், அவங்க வச்சுருந்த அந்த பிளேட்டாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த காலத்தில் அவங்க எப்படி ரூம்ஸ் வச்சுருந்தாங்க, நிறைய ஆம்பியன்ஸ் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்குறேன், பட் அந்த டைமில் நம்ம ஷூட் பண்ணலை. த ரீசன் வந்து அந்த டைம் நம்ம பேஜ் ஸ்டார்ட் பண்ணலை. பட் இப்போ பேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. த ரீசன் வந்து ஹத்தா வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு நாளில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சுற்றி பார்த்துட முடியாது. ஏன்னா ஒரு இடத்துலையும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்கு உண்டான டைம் ஸ்பேசஸ் இருக்குது. பட் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள். ரீசன் வந்து அந்த பழங்காலத்தில் அவங்க இருந்தக்கூடிய அந்த பொருட்களாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் வேறு டைப்பில் இருக்கும். நம்ம ஊரில் வந்து அந்த டைமில் யூஸ் பண்ண பொருள் இருக்கும். பட் இந்த ஊர் ட்ரெடிஷனில் நான் சொல்கிறது, இந்த அரப் கண்ட்ரியில் அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்குறதுக்காக நம்ம மெயினாக வந்திருக்கிறோம். ஸோ இந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மார்னிங் டைம், ஆஃப்டர்நூன் டைம், மேபி இதோட டைமிங்ஸ் நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் அந்த டைமிங்ஸ் நான் சொல்கிறேன். அந்த டைமிங்ஸ் படி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, ஹத்தா ஹெரிட்டேஜ் வில்லேஜில் தான் நம்ம இப்போ இங்கே நிற்கிறோம். நான் சொன்ன மாதிரி நைட் டைமில் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மதிய டைம் இல்லை ஈவினிங் டைம் வர மாதிரி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே நிறைய ஸ்பேசஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. அவங்க யூஸ் பண்ண அந்த ஆம்பியன்ஸ்லேருந்து, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லேருந்து, அந்த காலத்து ட்ரெடிஷனில் அவங்க என்னென்ன வச்சுருந்தாங்களோ அது எல்லாம் ஒரு ரூம்லேயும் தனித்தனியாக அவங்க வச்சுருக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன், பட் அந்த டைமில் என்னால் ஷூட் பண்ண முடியல. பட் இப்போயும் ஷூட் பண்ணுறதுக்காக வந்தோம், பட் நம்ம கொஞ்சம் லேட் ஆகிட்டோம். பிகாஸ் ஹத்தாவில் ரொம்ப நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ லென்த்து பெருசாக இருக்குன்றதுனால நான் ஷார்ட்டாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல விரும்பணுன்றதுனாலையும் ஹத்தா டேம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ நான் நிற்கிறது ஹத்தா ஹெரிட்டேஜ் வில்லேஜ் அண்டு அல்வாதி பார்க் நான் உங்களுக்கு காட்டினேன், ஃபேமிலி ஸ்பெண்டிங் பிளேசஸ். அண்டு ஹத்தா ஹார்ஸ் ரெண்டல், அந்த குதிரை சவாரி. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய இடங்கள் இருக்குது ஹத்தாவில் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு ஃபேமிலி ஸ்பெண்டிங்க்கும் ஒரு லைட் பிக்னிக், ஸ்மால் பிக்னிக்கும் வரதுக்கும் நிச்சயமாக ஹத்தா ஒரு நல்ல ஒரு பிளேஸ். அண்ட் நீங்கள் பஸ்லேயும் வரலாம். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் துபாயிலேருந்து பஸ்ஸில் வரத்துக்கு உண்டான ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஈவன் பஸ்ஸில் வர்றவங்களாக இருந்தால் நீங்கள் பஸ்ஸில் வரலாம். பை கார் வரதாக இருந்தால் நீங்கள் 90 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ட்ராவல் இருக்குங்க.
ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸ் தான். அண்டு எங்கேயுமே பே பார்க்கிங் கிடையாது, ஃப்ரீ பார்க்கிங் தான். ஸோ க்ரௌடு இருக்கிற இடமும் கிடையாது. நல்ல ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஹத்தா நீங்கள் மறக்காமல் வர்றதுக்கு ஒரு காரணம், இந்த மலைகளுக்கு நடுவில் அந்த ஒரு தண்ணி அழகாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு நீங்கள் போட்டிங் போனாலும் சரி, நீங்கள் தூரம் நின்று பார்த்தாலும் சரி, நேச்சுரை பார்க்குறதுக்கு அழகாக ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. ஸோ இனி அடுத்த வீடியோ உங்களிடம் சந்திப்பது நான் நூர் இன்ஸ்பயர் அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ அண்ட் கேமராமேன் நியாஸ். பாய்.